வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீகுருப்போ நம. ஹரி ஓம். ஸ்ரீ மகாகணாதிபதியே நம. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது, அதாவது மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை முதல் தினமே பெருவிடப்பட்டு வருகின்றோம். காரணம் என்னவென்றால், இந்த பிரபஞ்சம் முழுவதையும் மனித பெருவிழா பிறந்த அடியனுடைய அனைத்து மிகன்பர்களும் அதன் பிரகாரம் அன்றைய தினத்தில் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பெருவிடப்பட்டு வருகின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் குருதி வருஷம் மாசி மாதம் 16/11/1125 நாள் 28/2/2025 வெள்ளிக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம். முதலாவதாக இன்றைய விசேஷத்தை தாங்கள் அனைவருக்கும் தெரிவித்துவிட்டு அதன் பிறகு பஞ்சாங்க பதிவினை விளக்கமாக பதிவிட இருக்கின்றோம். இன்றைய விசேஷம் என்னவென்றால், சுக்லபக்ஷ பிரதமை திதி மற்றும் காலை முதல் நாள் முழுவதும் கரிநாள். ஆகவே இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதும் பிரதமை திதி மற்றும் கரிநாளாக இருப்பதால் நாம் அனைவரும் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள், புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது. அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து வெள்ளிக்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஸ்ரீராமஜெயம் பஞ்சாங்கம். தமிழ் வருஷம் குரோதி வருஷம் குரோதி நாம சம்பத்சரே. தமிழ் மாதம் தேதி மாசி மாதம் 16/11/1125 நாள். ஆங்கில மாதம் தேதி 28/2/2025 வெள்ளிக்கிழமை. பிப்ரவரி மாதம். சூரியோதயமானது காலை 6:32 அயன உத்தராயணே. ருது சிசிர ருதோ. மாசமானது மாக மாசே, மாசி மாதம் கும்ப மாசே. பட்சமானது கிருஷ்ணபக்ஷே தேய்பிரை காலை 7:23 வரை. அதன் பிறகு சுக்லபக்ஷ வளவிரை. திதியானது அமாவாசை திதி 2 நாழிகை 7 வினாடி காலை 7:23 வரை. அதன் பிறகு சுக்லபக்ஷ வளவிரை பால்குண சுத்த பிரதமை திதி 55 நாழிகை 7 வினாடி. பின்னிரவு சனிக்கிழமை என்ற அதிகாலை 5:26 வரை. அதன் பிறகு துதிய திதி. ஸ்ராத்த திதியானது பிரதமை திதி. இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிறவைகளாக, அதாவது சூரிய வம்சாவழிகள், சூரிய வம்சத்தில் பிறந்த சௌராதிமானக்காரர்களுக்கு மட்டும் ஸ்ராத்த திதியானது மாசி மாதம் சுக்லபக்ஷ வளர்பிரே பிரதமை திதி. தங்களது குடும்பத்தில் தங்களது தாயாரோ தகப்பனாரோ உடன் பிறந்தவர்களோ மாசி மாதம் சுக்லபக்ஷ வளர்பிரே பிரதமை திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களேயானால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பிதிருக்கர்மாக்களாகிய சிராத்தம், திதி, தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் செய்ய வேண்டும். ஆனால் அதே சமயம் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிறவிகளாக சந்திரவம்சாவழிகள், அதாவது சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கு மட்டும் சிராத்த திதியானது பால்குண மாசே பங்குனி மாதம் மீன மாசே சுக்லபக்ஷ வளவிரே பிரதமை திதி. தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ பங்குனி மாதம் சுக்லபக்ஷ வளவிரை பிரதமை திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களேயானால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பிதிருக்கர்மாக்களாகிய சிராத்தம், திதி, தவசம் ஆகியவற்றை நின்றுதான் கண்டிப்பாக நிச்சயமாக செய்ய வேண்டும். இன்றைய தினம் சாந்திரமானக்காரர்கள் மட்டும் ஒவ்வொரு தமிழ் மாதமும் தமிழ் மாத பிறப்பு தங்களது பித்திருக்களுக்கு தர்ப்பணம் செய்யக்கூடிய மெய்யன்பர்கள் கண்டிப்பாக இன்றைய தினம் தர்ப்பணம் செய்ய வேண்டும். அதாவது சூரிய வம்சத்தில் பிறந்தவர்களாக இருக்கட்டும், சந்திர வம்சத்தில் பிறந்தவர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, மொத்தத்தில்
ஒருவரது குடும்பத்தில் இறந்தவர்கள் இறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த திதியானது இருக்கின்றதோ அந்த திதியில் மட்டும்தான் இந்த பித்ருக்கர்மாக்களை வருஷம் செய்ய வேண்டும். அப்படி நாம் செய்தோமே ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு சுப பலன்களானது நிச்சயமாக நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் இனி நமது குடும்பத்தை வரக்கூடிய வம்சாவழிகளையும் வந்து சேரும். ஆனால் அதே சமயம் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது இறந்தவர்கள் இறந்த அந்த தினத்திலிருந்து நொடியிலே இருக்கும் நட்சத்திர தினத்தன்றோ எக்காலத்திலும் வருஷம் இந்த பித்ருக்கர்மாக்களை அவர்களுக்கு நாம் நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது. அதையும் மீறி நாம் செய்துமை ஆனாலும் அல்லது நமது பித்ருக்களுக்கு வருஷம் இந்த பித்ருக்கர்மாக்களை நாம் செய்யாமல் இருந்தாலும் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு நமது பித்ருக்கள் முன்னோருடைய சாபமும் பித்ருக்கள் முன்னோருடைய தோஷமானதும் நிச்சயமாக நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவழிகளையும் கண்டிப்பாக வந்து சேரும். இது வேத தர்ம சாஸ்திரத்தில் ரிஷிகளால் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம்தான். இன்றைய வாசனமானது மிருகவாசரை, கிழமை வெள்ளிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் சதபுஷ நட்சத்திரம், சதய நட்சத்திரம் 21 நாழிகை 20 வினாடி, பிற்பகல் 3 மணி 4 நிமிடம் வரை. அதன் பிறகு பூர்வபுருஷதா நட்சத்திரம், போரட்டாய் நட்சத்திரம் நாள் முழுவதும் இருக்கின்றது. இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பெருமைகளாக மாசி மாதத்தில் சதபுஷ நட்சத்திரம் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த அடியனுடைய அனைத்து மெய்யன்பர்களும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக என்று நாம் கொண்டாட வேண்டும். காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி அவர்கள் ஜனனம் எடுத்த பிறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த நட்சத்திரமானது இருக்கின்றதோ அந்த நட்சத்திரம் மட்டும்தான் நாம் அனைவரது ஜென்ம நட்சத்திரம். அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் மட்டும்தான் நாம் அனைவரும் வருஷம் வந்து பிறந்த நாளை கொண்டாட வேண்டும். அப்படி நாம் கொண்டாடினுமேயானால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு சுப பலன்களானது நிச்சயமாக நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் வந்து சேரும். ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ எக்காலத்திலும் வருஷம் நமது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக கொண்டாடக்கூடாது. அதே மாரி கொண்டாடுமையானால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு அசுப பலன்களும் பலவிதமான பின்விளைவுகளும் நம்மை வந்து சேரும். ஆனால் அதே சமயம் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிறவிகளாக பிறந்த சந்திரவம்சாவிகள், அதாவது சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்கள் தங்களது ஜென்ம நட்சத்திரத்தில் தாராளமாக தங்களது பிறந்த நாளை கொண்டாடலாம். ஆனால் அதைவிட அதிக பலனை கொடுக்கக்கூடியது எது என்று கேட்டபடியானால் தாங்கள் ஜனனம் எடுத்த பிறந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த திதியானது இருக்கின்றதோ அந்த திதியில் வருஷம் உங்களது பிறந்த நாளை கொண்டாடுங்கள். ஜென்ம நட்சத்திரத்தினுடைய பலனை விட திதியில் நீங்கள் கொண்டாடக்கூடிய பிறந்த நாளுக்கு அதைவிட பல கோடி மடங்கு சுப பலன்களானது வந்து சேரும். இதுவும் ரிஷிகளால் வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம்தான். இன்றைய யோகமானது இன்று காலை முதல் நாள் முழுவதுமே சித்த யோகம். இன்றைய விசேஷமானது இஷ்டி அவமா பிண்டபுத்திரு கரிநாள். இன்றைய ராகு காலமானது காலை 11 மணி 2 நிமிடம் முதல் பிற்பகல் 12 மணி 32 நிமிடம் வரை. யமகண்டமானது பிற்பகல் 3 மணி 32 நிமிடம் முதல் 5 மணி 2 நிமிடம் வரை. குளிகை காலமானது காலை 8 மணி 2 நிமிடம் முதல் 9 மணி 32 நிமிடம் வரை. நல்ல நேரமானது இன்று காலை முதல் நாள் முழுவதுமே பதவி மற்றும் கரிநாளாக இருப்பதால் இன்று காலை முதல் நாள் முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை. சூலமானது மேற்கு, பரிகாரமானது வெள்ளம். சந்திராஷ்டமம் புஷ்ய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு அதிகாலை 3 மணி 38 நிமிடம் முதல் காலை 9 மணி 23 நிமிடம் வரை சந்திராஷ்டமம். புஷ்ய நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு காலை 9 மணி 23 நிமிடம் முதல் பிற்பகல் 3 மணி 4 நிமிடம் வரை சந்திராஷ்டமம். ஆசிலேஷா நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு பிற்பகல் 3 மணி 4 நிமிடம் முதல் இரவு 8 மணி 42 நிமிடம் வரை சந்திராஷ்டமம். ஆசிலேஷா நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு இரவு 8 மணி 42 நிமிடம் முதல் பின்னிரவு 2 மணி 20 நிமிடம் வரை சந்திராஷ்டமம். ஆசிலேஷா நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு பின்னிரவு 2 மணி 20 நிமிடம் முதல் சனிக்கிழமையன்று காலை 7 மணி 58 நிமிடம் வரை சந்திராஷ்டமம். லோகா சமஸ்தா ஸ்கினோ பவந்தோ சுபம் அஸ்தோ.